இந்தியா முழுவதும் இந்தி திணிப்பு குறித்து விவாதம் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய விஷயமாகவே இருந்து வருகிறது, குறிப்பாக தமிழ்நாடு போன்ற இந்தி பேசாத மாநிலங்களில். பரசக்தி ரகுபதியின் இந்தி திணிப்பின் போது இருந்த காங்கிரஸ் கட்சிக்கும் இப்போது இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வித்தியாசம் உள்ளது என்ற கூற்று இந்திய தேசிய காங்கிரசின் நிலைப்பாட்டிலும் மொழிக் கொள்கையைச் சுற்றியுள்ள பரந்த அரசியல் சூழலிலும் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க பரிணாம வளர்ச்சியை எடுத்துக்காட்டுகிறது. இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களின் வேர்கள் 1937ஆம் ஆண்டுக்கு முந்தையவை. மதராஸ் மாகாணத்தில் சி. ராஜகோபாலாச்சாரி தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் பள்ளிகளில் கட்டாய இந்தி கற்பித்தலை அறிமுகப்படுத்திய போது பெரியார் மற்றும் நீதிக்கட்சி இதை எதிர்த்தன. போராட்டங்கள், பேரணிகள் மற்றும் கைதுகள் நடந்தன. 1940இல் இந்த உத்தரவு திரும்பப் பெறப்பட்டது. சுதந்திரத்திற்குப் பிறகு இந்தி அதிகாரப்பூர்வ மொழியாக நியமிக்கப்பட்டாலும் ஆங்கிலம் 1965 வரை துணை அதிகாரப்பூர்வ மொழியாக தொடர வேண்டும். நேரு 1963இல் அதிகாரப்பூர்வ மொழிகள் சட்டத்தை இயற்றி ஆங்கிலத்தின் தொடர் பயன்பாட்டை உறுதிப்படுத்தினார். 1960களில் இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் தீவிரமடைந்தன, முக்கியமாக திமுகவால் வழிநடத்தப்பட்டன. ஜனவரி 1965இல் மதுரையில் ஒரு சிறிய தகராறு மதராஸ் மாநிலம் முழுவதும் பரவலான கலவரமாக மாறியது. அப்போதைய மதராஸ் காங்கிரஸ் அரசாங்கம் பலத்தை பயன்படுத்தியது. இது மோதல்கள் மற்றும் உயிரிழப்புகளுக்கு வழிவகுத்தது. சியுடிஎன் அண்ணாதுரை உட்பட திமுக தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். சின்னசாமி உட்பட பலர் தீக்குளித்தனர். இந்த போராட்டங்கள் தமிழ்நாட்டின் அரசியல் நிலப்பரப்பில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. மாநில அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வந்த காங்கிரஸ் கட்சி 1967 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் பெருந்தோல்வியை சந்தித்தது. இது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியின் முடிவை குறித்தது. இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் மத்திய அரசால் 1967இல் அதிகாரப்பூர்வ மொழிகள் சட்டத்தில் திருத்தம் செய்ய வழிவகுத்தன. இது இந்தி மற்றும் ஆங்கிலத்தின் காலவரையற்ற பயன்பாட்டை உறுதிப்படுத்தியது. தமிழ்நாடு ஒரு இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டது, மும்மொழி சூத்திரத்தை நிராகரித்தது. ரகுபதியின் கூற்று இந்தி திணிப்புக்கான இந்திய தேசிய காங்கிரசின் அணுகுமுறையில் ஒரு அடிப்படை மாற்றத்தை எடுத்துக்காட்டுகிறது. ஆரம்ப தசாப்தங்களில் நேரு போன்ற தலைவர்களின் கீழ் காங்கிரஸ் இந்தியை ஒரு ஒருங்கிணைந்த தேசிய மொழியாக ஊக்குவித்தது. 1960களில் தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டங்களை அடக்க பலத்தை பயன்படுத்தியது. அப்போதைய காங்கிரஸ் அரசாங்கத்தின் சர்வாதிகார நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியது. கட்டாய இந்தி உட்பட மும்மொழி சூத்திரத்திற்கான காங்கிரசின் வாதமும் இந்தி பேசாத மாநிலங்களுக்கு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்தது. இன்றைய காங்கிரஸ் ஒரு கடுமையான வேறுபாட்டை முன்வைக்கிறது. அவசர காலத்திற்குப் பிறகு காங்கிரஸ் ஒரு சுயபரிசோதனை மற்றும் தழுவல் காலத்திற்கு உட்பட்டது. ஒற்றை கட்சி ஆதிக்கத்தின் வீழ்ச்சி கூட்டணி அரசியலுக்கு வழிவகுத்தது. காங்கிரஸை பிராந்திய கட்சிகளுடன் ஈடுபடவும் மேலும் கூட்டாட்சி அணுகுமுறையை பின்பற்றவும் கட்டாயப்படுத்தியது. இன்றைய இந்திய அரசியலில் காங்கிரஸ் பெரும்பாலும் தற்போதைய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தால் இந்தி திணிப்பு முயற்சிகளை எதிர்க்கிறது. காங்கிரஸ் தலைவர்கள் இந்தி ஒரு ராஜ் பாஷா என்றும் ராஷ்டிர பாஷா அல்ல என்றும் வெளிப்படையாக கூறியுள்ளனர். எந்த ஒரு திணிப்பு முயற்சிகளையும் எதிர்க்கின்றனர். அவர்கள் மொழியியல் ஏகாதிபத்தியமாக கருதப்படும் நடவடிக்கைகளை விமர்சிக்கின்றனர் மற்றும் பிராந்திய மொழிகள் மற்றும் மொழியியல் பன்முகத்தன்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றனர். இந்த மாற்றம் இந்தியாவின் மாறுபட்ட மொழியியல் அமைப்பை அங்கீகரிப்பதையும் இந்தி பேசாத மாநிலங்கள் மீதான அதிக இணக்கமான நிலைப்பாட்டையும் பிரதிபலிக்கிறது. காங்கிரஸ் இப்போது பெரும்பாலும் திமுக போன்ற பிராந்திய கட்சிகளுடன் இணைகிறது. இது வரலாற்று ரீதியாக இந்தி எதிர்ப்பு இயக்கங்களுக்கு தலைமை தாங்கியது. எந்தவொரு மொழியியல் ஒத்திசைவு முயற்சிகளையும் எதிர்கொள்ள